வணக்கம்ண்ணா. வணக்கம் சார், சொல்லுங்க. சென்னை டயரோட இந்த ஒர்க் மோட்டார்ஸோட கார்கோ ஆட்டோ வாங்கியிருக்கீங்க, எப்படி இருக்கு? அந்த கார்கோ ஆட்டோ வாங்கி 1 வருஷம் ஆகுது சார். 1 வருஷம் ஆகுது. ஆமாம், போன செப்டம்பர் மாதம் இந்த வண்டி நான் எடுத்திருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் செப்டம்பர் வரப்போகுது, 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷத்தை பார்த்தீங்கன்னா வண்டி மைலேஜாக இருக்கட்டும், வண்டியோட கஸ்டமர் சர்வீஸாக ஆகட்டும், ஹாப்பி தான், கஸ்டமராக ஹாப்பி தான். நான் இப்போது ஒரு புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ கம்பெனி வருதுனாவே ஆட்டோ டிரைவர்ஸும் சரி எல்லாரும் தான் கொஞ்சம் தயங்குவாங்க. அந்த பிராண்ட் எப்படி இருக்கும், பேட்டரி எப்படி இருக்குன்னு தயங்குவாங்க. இந்த சென்னை டயர் பண்ண ஒர்க் மோட்டார்ஸோட நீங்கள் எப்படி அதை நம்பி வாங்கினீங்க? இந்த சென்னை மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் சார் ஃபஸ்ட்டு பார்த்தேன். யூடியூப்பில் பார்த்ததுமே நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பஜாஜ் நிறைய கம்பெனியை முடிவு பண்ணி வச்சுட்டேன். ஓப்பனாக சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஆயிலர்ன்ற ஒரு கம்பெனி நான் டிசைட் பண்ணி நான் பேமெண்ட் போகிற கண்டிஷன் வந்துட்டேன். சரி, தற்செயலாக யூடியூப்பில் பார்க்கும்போது இதோடைய மாடல் மேக் அண்ட் இதோடைய ரிவ்யூ கொஞ்சம் பிடிச்சிருந்தாலும் சரி பேசி பார்க்கலாமே அப்படின்னு இதோட எம்டி ஒரு கம்பெனி இன்சார்ஜ் ராஜ்மோகன் சார் கிட்ட யூடியூப் மாதிரி ரீச் பண்ணும்போது அவர் கொடுத்த ஃபீட்பேக்கு, வண்டியோட மைலேஜ் கன்சர்ன்ஸு, அதேமாரி இது இங்கே தமிழ்நாட்டிலே நம்ம சென்னையில் ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பேட்டரியை ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்கும்போது இதோடைய டீட்டெயில்ஸ், பேட்டரி பேக்கப் ஸ்ட்ரென்த்து மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது எல்லாமே அதிகபட்சமாக இருக்குது. எக்ஸாம்பிள் பாடி ஆகட்டும், 6 ஃபீட்டு, மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் 160 கம்மிட் பண்ணாங்க. பட் நம்ம கம்பெனி 180 கம்மிட் பண்ணாங்க. ரெண்டாவது டயர் வீல், இதில் என்ன டயர் பிரெத்து இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமாக ஃபேக்ட்ரி இங்கே எந்த ப்ராப்ளம் ஆனாலும் இம்மிடியாக ஃபேக்ட்ரிக்கு வந்து அப்பயே சரி பண்ணிடலாம். அதர் கம்பெனின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அது எங்கே ஃபேக்ட்ரி இருக்கோ அந்த இடத்துக்கு 2-3 கூட டைம் எடுத்துக்கலாம். இப்படின்னும் போது ஓகே, அந்த பட்சத்தில் வண்டியை வாங்கி இது 10 வருஷம் ஆகுது. சேம் அவங்க என்ன கம்மிட் பண்ணாங்களோ அந்த கம்மிட் பண்ண 100% தான். மைலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வித்தவுட் எம்டியாக போனால் 180 100% அச்சீவ் ஆகுது. நம்ம அபோவ் 500 kg நம்ம எடுத்துகிட்டு எவ்வளோ கிலோ வெயிட் ஏற்றுறோமோ அதுக்கேற்ற மாதிரி 500 kgனா 160 170 நம்ம மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா வெயிட் ஏற்றிட்டோம்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி கம்மியாகும். எனி இஷ்யூ இது வண்டி வாங்கி இந்த 1 வருஷத்தில் சர்வீஸாக இருக்கட்டும், எதனா கன்சர்னாக இருக்கட்டும், வித்தின் மேக்ஸிமம் 24 hours எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணேன்னா நாளை காலையில் வண்டி கொண்டு வர சொல்லுவாங்க, நான் கொடுப்பேன். அன்றைக்கி நைட்டுக்குள்ளே எனக்கு வண்டியை ரெடி பண்ணி எனக்கு எங்கே ஸ்மூத்தாக டெலிவரி பண்ண முடியும் நான் டெலிவரி கொடுத்துருக்காங்க. சரிங்க, இந்த கார்கோ செக்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி மேஜரான சர்வீஸ் வந்துருக்கு? இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேஜர்னா கொஞ்சம் அலைன்மெண்ட் தானே ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா லோடு இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெவி அலைன்மெண்ட் இருக்கும். எனக்கு அந்த கன்சர்ன் நான் எடுத்து சொல்லியிருந்தேன். வண்டியில் என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கோ அது இல்லாமல் என் ப்ராப்ளத்தை அவங்க என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி அந்த அலைன்மெண்ட் வரதுக்கு அடிஷனல் ஸ்பாட்ஸை போட்டிருக்காங்க. எனக்கு இப்போ நார்மலாக வண்டி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் என்ன ஸ்பேர் பார்ட்ஸும் அதான் இருக்கும். பட் கஸ்டமர் இந்த பயன்பாட்டில் இருக்கும்போது அது என்ன தேவைப்படுதோ அதை எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம் ஃப்ரண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா வெயிட் ஹெவியாக இருக்கும்போது அலைன்மெண்ட் இருக்குது, பேரிங் ஒன்று தான் இருக்கும். ஆனால் இப்போ டபுள் பேரிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்துக்கு முன்னாடி விஷயம் என்ன அட்ரஸ் பண்ணி என்னால் வண்டி அதிகமாக அலைன்மெண்ட் ஆகுது அப்படின்னு ஒரு டே டைம் எடுத்துக்கிட்டு சம்மந்தப்பட்ட சீனியர் சர்வீஸ் சதீஷ், அப்புறம் அவங்களுடைய ஹெட் ராஜ்மோகன் சார், அப்புறம் நம்ம ஜெரால் சார். பெரிய விஷயம் என்னன்னா டீம் வந்து என் வீட்டுக்கே வந்தாங்க. அங்கேருந்து 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் கார் எடுத்துக்கிட்டு நான் இருக்கிற பிளேஸ்க்கே வந்து ஒரு 1/2 hour வண்டியை மெயின் ரோடில் ட்ரையல் பார்த்தாங்க. அவர் காரை ஃப்ரண்ட்டில் ஓட்ட விட்டு என் வண்டியை பேக்கில் ஓட்ட வச்சு அவரு ஸ்பெசிஃபிக்காக ஏறி அவர் வண்டியை ஓட்டி ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் அவர் ஐடென்டிஃபை பண்ணார். சார் இது மாதிரி இது உங்களுக்கு லோடிங் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வீல் இருக்குது, ஓகே நோ இஷ்யூ, ஆஸ் பர் கம்பெனி இந்த 2 பேருக்கு தான் போடுவோம். பட் எனிவே உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் தேவைப்படுறதுனால ஆஸ் அ கஸ்டமர் நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் எக்ஸ்ட்ரா பேரிங் போட்டு தரோன்னு சொல்லிட்டுன்னா வண்டியை ஃபேக்ட்ரி கொண்டு போய் 2 டபுள் பேரிங் போட்டு ப்ளஸ் சார்ஜர் இப்போ என்ன அடிஷ்னலாக டெவலப்மெண்ட்டாக இருக்குது சார்ஜர் பாயிண்ட்டு அதையும் மாற்றி கொடுத்து அடுத்த ஒரு 28-48 ஹவர்ஸுக்குள்ளே வண்டி ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இப்போ வண்டி போயிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா பாடிலாம் நீங்கள் ரெடி பண்ணதான்? இல்லை, இந்த பாடி வந்து எனக்கு கம்பெனி பண்ணி கொடுத்தாங்க. அது ட்ரூ சொல்லிடணும். வண்டி வாங்கும் போது எனக்கு இப்போ பாடி பண்ணி தெரியாது. ஸ்பெசிஃபிக்காக நான் முதல்ல கஸ்டமராக வாங்கினதுனால எனக்கு இதை அவங்க பண்ணி கொடுத்தாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். இப்போ நான் இந்த பேட்டரி வண்டி வாங்கி நான் இன்னொரு கம்பெனியில் கொடுத்து எனக்கு தெரியல பேட்டரி வைக்கலாம் ரிமூவ் பண்ண சார்ஜர்லாம் ரிமூவ் பண்ணால் ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியலன்னா அப்போ அவங்க கஸ்டமர் சப்போர்ட் எனக்கு எடுத்துக்கிட்டு சரி சார் வண்டி டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் சொல்லுங்கள் நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இந்த பாடி இந்த பெயிண்டிங்கு இது எல்லாமே இந்த அசன்ஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி இது தாத்தாய் மட்டும் தான் நான் பண்ண தவிர வண்டி மேக் ஃபுல்லாகவே கம்பெனி. இப்போது நீங்கள் அந்த 500 கிலோ 750 கிலோ போகும்போது ஸ்பீடு குறையுதா எப்படி? இல்லை இல்லை சார். அதே போல் ஃப்ளைஓவர்லாம் எப்படி ஏறுது? அபோ வெயிட் என்னால் என் வண்டிக்கு என்ன வெயிட் தான் காய்க்கிறதுக்கு நான் சொல்ல முடியாது. பட் இது வரைக்கும் நான் எந்த அளவுக்கு வெயிட் ஏற்றினாலும் சரி வண்டி நின்று கிடையாது. அது ஆனால் சார் உண்மை. இப்போ நான் கோயம்பேடுலேருந்து என்னோட மினிட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 7 பிரிட்ஜ் இருக்குது. நம்ம புதுலேருந்து ஆரம்பித்து செங்கல்பட்டுலேருந்து மதனாத்துலேருந்து நமக்கு 7 பிரிட்ஜ் வரும். இல்லை ஹையஸ்ட் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா மதனாந்தங்க பிரிட்ஜும் நம்ம பொருள் டாப் பிரிட்ஜ்
இது வரைக்கும் அது ஏறும்போது கொஞ்சம் ஸ்லோவாயிரும். அது வந்து நார்மலாக இப்போ 45 ஸ்பீடில் போகிற மாதிரிலாம் பிஜிஎம் ஏறாது. மினிமம் 25 to 30 ஸ்பீடில் ஏறும். ஆனால் எங்கேயுமே வண்டி நிற்காது. அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாகுது கொஞ்சம் மூவ் பண்ணால் உங்களுக்கு பூஸ்ட் மோட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா வண்டி அப்பா. மற்றபடி இதுனா நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய படத்தில் வண்டி இறக்கிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு முட்டி சைஸ் ஒரு பள்ளம் இருக்குச்சுங்களா, அதில் இறக்கிட்டிங்கன்னா நம்ம கீரை வண்டி போகிற மாதிரிலாம் கீரை போட்டாக்கலாம் வண்டியை மூவ் பண்ண முடியாது. அது மட்டும் நீங்கள் சிறப்பாக பார்த்துக்கலாம். மற்றபடி ஒரு மீடியம் பள்ளத்தில் இருக்குன்னு சொன்னால் வண்டி லாக் ஆகிடுச்சு ஏறலைன்னா பூஸ்ட் மோட்டர் போட்டிங்கன்னா வண்டி மேலே ஆஃப் ஆகும். மற்றபடி கொஞ்சம் ரொம்ப பெரிய படத்தில் இறங்கிச்சுன்னா நேச்சுரலாக நம்ம இறங்கி தான் வண்டி அதான். வாங்கி 1 வருஷம் ஆகுது. நீங்கள் இந்த 1 வருஷத்தில் உங்களோட அனுபவம் எப்படி இருக்குங்க? இந்த டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓம்னி இருக்குது, பேட்டரி பைக் இருக்குது. இப்போது நேச்சுரலாக போகும்போது நிறைய நான் பஜாஜ் மேலே ஓட்டுறது கிடையாது. பட் ஆட்டோன்னு கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த வண்டி எடுத்துங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மற்ற கம்பெனி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லாஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடி நான் இப்படியா போயின்னு சொல்லுவேன். நைட் 12 o'clock என் வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எந்த சர்வீஸ் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ஆள் வருவாங்க, என்ன சொல்லுவாங்க, வண்டி ஓரம் விட்டுட்டு போங்க சார், நாளை காலையில் வந்து இன்ஜினியர் எடுத்துப்பாங்க தான் சொல்லுவாங்க. பட் என் சூழ்நிலையை நான் ராஜ்மோகன் சாருக்கும் ஜெராக்ஸில் ஃபோன் பண்ணி சொல்லும் போது இம்மீடியட் கான்கால் எடுத்து சதீஷ்ன்ற ஒரு இன்ஜினியர், இது ஆல்மோஸ்ட் 40 கிலோமீட்டர் ஒரு வீடு, அவர் அங்கேருந்து வித்தின் 1.5 மணி நேரத்தை என் பாயிண்ட்டுக்கு வர வச்சு அந்த டூல்ஸ்லாம் கொண்டு வந்து அந்த ப்ராப்ளத்தை அங்கேயே ரெடிஃபை பண்ணி 1 o'clock என்னை சேஃப்டியாக வீட்டு போய் சேர்த்துட்டு 2 o'clock எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார் எனக்கு விசேஷம் இல்லை சார், அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு திருப்பி என் நேட்டிவ் பிளேஸுக்கு வந்து என் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்கள் பிஸ்னஸ் பாதிக்கூடாது சார், நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோன்னு கொண்டு போய் ரெடி பண்ணி அடுத்த நாள் காலையில் முதல்ல வந்து வண்டி ஹேண்டில் பண்ணுறேன். இப்போ எனக்கு மற்ற கம்பெனியில் எனக்கு இது பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் மாரி எனக்கு பார்க்கல. அதர் ஃபீட்பேக்ஸ் இது வரைக்கும் சரி ப்ரோ, நான் ஃபஸ்ட்டு கஸ்டமராக இல்லைன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன்னா ப்ராப்ளம் சொன்னதுமே இமீடியட்டாக அந்த எக்ஸிட் லைனில் வருவாங்க. ப்ராப்ளம் முதல்ல கேட்பாங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அடுத்து அவங்க சொல்யூஷன் கொடுப்பாங்க. சார் இந்த ப்ராப்ளம் 3 நாளைக்கு ஓட்டலாம், எப்படி சார் உடனே இல்லை முன்னாடி வண்டி பண்ணி கேட்பாங்க. இல்லை சார் நான் வேலையில் சும்மா தான் இருக்கேன், நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னால் எங்கே பெஸ்ட்டாக மதுரை நாங்கள் செங்கல் போட்டோம் அவங்க இன்ஜினியர் எங்கே வருவாங்களோ அங்கே வந்து வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அதனால அது வந்து உங்களுக்கு போதும்ல, ஒரு ப்ராப்ளத்தை நமக்கு இஷ்யூ சால்வ் பண்ணி கொடுத்தாலும் ஹாப்பி தான். இன்னும் என்னமே ப்ராப்ளம் வராமல் இருந்தோம், ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அதை கண்டுக்காம இருந்தாங்கன்னா அது தொழிலை பாதிச்சிடும். அதனால அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு விஎஸ் மோட்டர்ஸ் மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஹாப்பி. உங்கள் பேர்? என் பேர் ஜான்சன் அலெக்சாண்டர். நம்ம இது செங்கல்பட்டுவா சென்னையா? எனக்கு நேட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதானத்துலேருந்து 30 கிலோமீட்டர் சூனாமரின்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே சென்னை தான், அதனால தான் எனக்கு இது ஐடென்டிஃபிகேஷன் ஆச்சு. சூனாமரி ஹோம் இருக்குது, அங்கே எனக்கு ஒரு ஓன் பிஸ்னஸ் ஷாப் இருக்குது. இந்த இது வந்து டெலிவரி நம்ம கோயம்பேட்டில் போய் மெட்டீரியல் எனக்கு இப்போ நான் ஒரு லோடு வண்டி வைக்கிறேன்னா என்னுடைய டிரான்ஸ்போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா ஆகும் ஒரு வண்டி எடுத்துருவேன்னா. அப்போ நான் வீக்லி இப்போ நான் 3 times கொண்டு வந்தாகும். அப்போ 7500 8,000 rupees ஸ்பெண்ட் ஆகும். எனக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த வண்டியில் திட்டமாக கொண்டு வந்துடுறேன். 3 நாளைக்கு போக வேண்டியது 4 நாளைக்காக போகிறேன். நம்ம செலவு இல்லை. நமக்கு ஒரு 500 kg போட்டோம்னா வண்டி ஸ்மூத்தாக வந்துடும். நம்ம இப்போ வீட்டில் சார்ஜ் போடுதான் இங்கேருந்து உங்களுக்கு இது கோயம்பேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% பேட்டரி இருக்கும். பட் லோடு ஏற்றும் போது அந்த பேட்டரி வராது இல்லையா, ஆன் த வேலை எனக்கு எங்கெல்லாம் இதோட கன்சியூம் பேட்டரி எனக்கு அவைலபிள் இருக்கும் அங்கே ஒரு 1.5 மணி நேரம் சார்ஜ் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சார்ஜ் போட்டு சரியாக நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். அப்போ வீக்லி வந்து 7000 ரூபா வந்து உங்களுக்கு சேவ் ஏதோ சேவ் ப்ளஸ் இன்டர்னலாக என்னோட ஒர்க் இருக்கு இல்லையா, வண்டி டெலிவரி பண்ணுறது, பிஸ்னஸ்க்கு போகிறது. இப்போ நார்மலாக என்கிட்ட ஒரு ஓம்னி இருக்குது, அதுக்கு நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 150 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பெட்ரோலுக்கு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு 8 days கனெக்ட் பண்ணி பாருங்க, 30 days கனெக்ட் பண்ணி பாருங்க, ஒரு 5000 rupees. இப்போ இந்த 5000 எனக்கு டோட்டலாக 0 எனக்கு. ஏன்னா 30 கிலோமீட்டர் போது எனக்கு மெயின்டெனன்ஸ் பெருசாக கிடையாது. வண்டி அளவு 30-40 கிலோமீட்டர் போயிட்டுருக்கு. இதே ஓம்னினா உங்களுக்கு ஃபஸ்ட் கீர்லேயே போகணும், தேய்மானம், ஆக்சிலேட்டர் தேய்மானம் நிறைய இருக்குது. பட் இதுக்கு அப்படி இல்லை, வண்டி ஹைட்டில் இருந்தாலும் சார்ஜ் ஆகிட்டு போகிறது இல்லை. போயிட்டு கூட 30 கிலோமீட்டர் போது சேஃப்டி வேறு. கீர் வண்டினா பயப்படணும், எதனா ப்ராப்ளம் உங்களுக்கு ரேசிங் ஆகுமா. இதோட ஸ்பீட் லிமிட்டர் எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால சேஃப்டி எனக்கு கொஞ்சம் பதில் கொடுக்கும். 90 போகிறோம் வச்சுங்களா, நம்மகிட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அர்ஜென்ட்டுக்கு வேகமாக தான் போயா கண்டிப்பாக வேகமாக போகிறதுனால சீக்கிரமாக போய் தரலாம். பட் சேஃப்டி பார்த்தீங்கன்னா இல்லை, இது என்ன பண்ண முடியும் நம்மளால. குறைஞ்சபட்சம் பூஸ்டர் பண்ணலாம் 50 ஸ்பீடு தான். கொஞ்சம் தயக்கம் உங்களுக்கு இருந்தாலும் ஸ்லோவாக போதும் தயக்கம் இருந்தாலும் சேஃப்டி ஷுட் பி 100%. நீங்கள் 2.5 மணி நேரம் போகிற இடத்துக்கு ஒரு ½ மணி நேரம் கிளம்பிங்கன்னா சேஃபாக போய் சேர்ந்துடலாம். சேஃபாக வந்து சேர்ந்துடலாம். சரி, நீங்கள் ஸ்லோவாக போகும்போது நான் பேக்கில் பேசுகிறேன், ஏதோ ஒரு கார் ஸ்பீடாக உங்கள் பேக்கில் வராச்சுங்களா, நீங்கள் கம்மியாக ஸ்பீடில் போகும்போது உங்கள் வண்டி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதே நீங்கள் வேகமாக போகும்போது அவங்க வேகமாக வரும்போது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இதை பொறுத்த வரைக்கும் பேட்டரி வண்டி நான் வேறும் சொல்ல வரல, ஒரு பொது கருத்து.
பேட்டரி வண்டி வாங்க நிறைய பேர் ரொம்ப ஸ்லோவாக போகுது 50 ஸ்பீடு நம்ம எப்படி யோசிக்கிறீங்க நீங்கள். என்னோட ஒரு ஃப்ரெண்டாக ஃபீட்பேக்கு உங்களுக்கு சேஃப்டி கொடுக்குறது அவ்வளோதான். சூப்பர். நீங்கள் நம்ம இதில் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் உங்களை காப்பாற்றிக்கலாம் 90% வழிகள் இல்லை உங்களுக்கு இருக்குது. சூப்பர். ஆனால் வேகமாக போகும்போது நமக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பெஸ்ட். ரொம்ப நன்றிண்ணா. கண்டிப்பாக சார். ஏன்னா நிறைய பேர் இந்த கார்கோ ஆட்டோ வாங்குறது நிறைய பேர் தயங்க போகிறாங்க, அதே மாதிரி எலக்ட்ரிக் வாங்குறது தயங்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பப்ளிக்கான ஒரு கருத்தையும் வாங்கி ஒரு வருஷம் வாங்கி அனுபவத்தை நீங்கள் நல்லாவே ஷேர் பண்ணியிருக்கீங்க. அது ஆட்டோ டிரைவர் அவருடைய அனுபவத்தை பக்கா நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு இந்த ஆட்டோ. இது நம்மளோட சேனல் சார்பாக அவருக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி. தேங்க்யூ சார்.